April 26, 2019 அன்னிலிருந்து எல்லா மார்வல் ஃபேன்ஸ்க்கும் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் இருந்திருக்கும். RDJ திரும்ப அயன்மேனா வருவாரா மாட்டாரா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த MCU இவ்வளவு பெருசா சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து நிக்கிறதுக்கு RDJோட அயன்மேன் ஒரு முக்கியமான காரணம். இவர் மட்டுமே காரணம் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் இவருக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். சும்மா கிடையாது. 2008ல இருந்து 2019 வரைக்கும், அதாவது 11 வருஷம் அந்த அயன்மேன் என்ற கேரக்டர்ல நடிக்கல, வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ரியல் லைஃப்ல அவரை RDJவாவே நம்மளால பார்க்க முடியாது. மனுஷன் டோனி ஸ்டார்க்கா தான் ரியல் லைஃப்லவே இருந்திருப்பாரு. இன்ஃபேக்ட் எல்லா அவெஞ்சர்ஸ் படமே எடுத்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஒரு மாதிரி மெயின் கேரக்டர் மாதிரி இருந்திருப்பாரு. உதாரணத்துக்கு அவெஞ்சர்ஸ் 1ல அந்த மிசைலை கொண்டு போயிட்டு சித்தாரி ஆர்மியை அழிச்சது இவர் தான். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சொல்லவே தேவையில்ல, இவர் கிரியேட் பண்ணி விட்டது தான் அந்த அல்ட்ரான். அதனாலதான் அந்த படமே நடந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே பார்த்தோம். எண்ட் கேம்ல இன்னுமே அவரோட ரோல் அதிகரிச்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு நல்ல ஒரு எண்டிங் தான் கொடுத்தாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு வருஷம் நம்ம இந்த கேரக்டரை பார்த்துருக்கோமே, இதுக்கப்புறம் பார்க்க முடியாதே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லார் மனசுலுமே இருக்க தான் செய்யும். அதனால தான் அந்த கேள்வி எப்பவுமே எழும்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும். ரூமர்ஸா இப்போ வரப்போறாரு, இந்த படத்துல வரப்போறாரு, கண்டிப்பா அந்த படத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே ரிப்போர்ட்ஸா தான் வந்துருந்துச்சு, ரூமர்ஸா தான் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் கெவின் ஃபைகி அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ இந்த மேன் ஹிம்செல்ஃப் RDJ அவரே இதை பத்தி பேசியிருக்காரு. அயன்மேனா திரும்ப வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்ற எல்லாத்தையுமே பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய மார்வல் ஸ்டப்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டா எல்லாருமே பார்த்திருப்போம், ஆப்பன்ஹைமர் ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல வந்து ஒரு பட்டையை கலப்பிட்டு போச்சு. 7 அவார்ட்ஸ் வின் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதுல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டை RDJ வின் பண்ணியிருந்தாரு. தரோலி டிசர்விங். அந்த படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ பேசிக்கலி ஒருத்தர் ஆஸ்கர் வின் பண்றாரு அப்படின்னா எல்லாரோட அட்டென்ஷனும் அவர் மேல திரும்பும். சோ அப்படிதான் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, யூடியூபர்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. சோ அந்த வரிசையில எஸ்குயர் அப்படின்ற ஆர்டிகல் வந்து RDJவை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த $1 பில்லியன் கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க திரும்ப அயன்மேனா வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பிலி எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அயன்மேனா திரும்ப வரதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது கூடவே இட் இஸ் an integral part of me அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது எனக்குள்ள அது ஒன்றிணைஞ்சிருக்கு, அதாவது என் ரத்தம் நாடி எல்லாமே அயன்மேன் கேரக்டர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கெவின் ஃபைகி இருக்க வரைக்கும் உங்களால ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லவே முடியாது. அந்த மனுஷன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நடத்தி காட்டுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நெவர் சே நெவர் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. இதை பத்தாவதுக்கு ஹியூ ஜாக்மன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டோபி மெக்வயர் அண்ட் RDJ அயன்மேன் அண்ட் ஸ்பைடர்மேனா நடிச்சாங்கன்னா சீக்ரெட் வார்ஸ்ல நான் உல்வரேனா திரும்ப வரதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ மேபி அதையுமே இவர் பார்த்திருக்கலாமா இருக்குமோ என்னவோ தெரியல. பட் கெவின் ஃபைகி ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி சோ அந்த எண்டிங்காக நாங்க ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம், அதை நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சோ அந்த சாக்ரிஃபைஸை நாங்க திரும்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கெவின் ஃபைகி சொல்லியிருந்தாரு. பட் இப்ப RDJவே இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது கெவின் ஃபைகி எப்படி வேணான்னு சொல்லுவாரு? சோ இப்போ எனக்கு தெரிஞ்சு RDJ சீக்ரெட் வார்ஸ்ல வரதுக்கான வாய்ப்பு வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். சோ இப்போ சப்போஸ் RDJ வந்து MCUக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்தெந்த மூவிஸ்ல இவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்மர் வார்ஸ் எடுத்துப்போம். இந்த படம் ஆக்சுவலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் வந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்திலே அது ஃபேக் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஆர்மர் வார்ஸ் இன்னுமே ப்ரொடக்ஷன்ல தான் இருக்குது. சோ இந்த ஆர்மர் வார்ஸ் அப்படின்றது வந்து பியூர்லி ஒரு அயன்மேனோட ஸ்டோரி. அயன்மேனோட டெக்னாலஜி வந்து கெட்டவங்க கையில கிடைச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அது. அயன்மேன் இல்லாம அதை சொல்ல முடியாது. பட் இப்போ அவங்க ரோடியை வச்சு இந்த கதையை சொல்ல போறாங்க. பிளஸ் ரோடி வந்து இத்தனை வருஷமா கோமால இருந்திருக்காரு, எத்தனை வருஷம் தெரியல. மார்வல் மட்டும் பக்காவா ஒரு ரைட்டர்ஸை பிடிச்சி நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஹிட் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு. ஆல்ரெடி அந்த காமிக்ஸே நல்ல ஒரு ஸ்டோரி லைன் தான். பத்தாவதுக்கு ரோடிக்கு இப்ப எதுவுமே நடந்தது எதுவுமே தெரியாது. லைக் தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டது தெரியாது, இவ்வளவு வருஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, தானோஸ்னு ஒருத்தன் இருந்தது எதுவுமே தெரியாது. சோ அதெல்லாமே அந்த டிஸ்கவர் பண்ற மாதிரி சீன்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒழுங்கா பண்ணாங்கன்னா இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகும். அந்த படத்துல RDJவை கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கலி கரெக்டா தான் இருக்கும். கொண்டு வந்தா ஒரு ஹாலோகிராமா கொண்டு வரலாம், பிசிக்கல் ஃபார்மா வாய்ப்பே கிடையாது. ஏஐயா வேணா கொண்டு வரலாம். பட் அவ்வளவு காசு கொடுத்து RDJவை ஒரு ஏஐயா காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மார்வல் அதை பண்ணவே மாட்டாங்க. சேம் வித் அயன் ஹார்ட், அதுலயும் இதே மாதிரி தான் கொண்டு வர முடியும். பட் சேம் ரீசன்னால அதையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா.
அவெஞ்சர்ஸ் 5ல வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம், நினைச்சா பண்ணலாம். பட் அஸ் அ ஃபேனா கன்சிடர் பண்ணி நீங்க யோசிச்சீங்கன்னா ஆர்டிஜேவை நீங்க சீக்ரெட் வார்ஸ்ல தான் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அது ஒரு லெகசி ஃபிலிம். லைக் நிறைய லெகசி கேரக்டர்ஸ் இருப்பாங்க. லைக் ஆர்டிஜே, ஹியூ ஜாக்மனோட உல்வரின் இருப்பாரு, டோபி மெக்வேர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய லெகசி கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒன் அமங் தெம்மா தான் நீங்க ஆர்டிஜேவை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அஸ் அ ஃபேனா நான் அப்படிதான் ஆசைப்படுவேன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபபிலி சீக்ரெட் வார்ஸ் தான் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுதான் பிராக்டிகலா இருக்கும். அதுக்கு காசு கொடுத்து அவர் கொண்டு வரது வேணா வர்த்தா இருக்கும். ஸோ மேபி மார்வல் அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை ஆர்டிஜேக்கு மட்டும் சொல்லல, இந்த அவரை மாதிரி பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றேன். லைக் கிறிஸ் எவன்ஸா இருக்கட்டும், டோபி மெக்வேரா இருக்கட்டும், ஈவன் ஹியூ ஜாக்மனாவே இருக்கட்டும். ஹியூ ஜாக்மன் ஓகே இப்ப வரப்போறாரு டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல, திரும்பவும் வேற எதனா மூவிஸ்ல அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். பட் டோபி மெக்வேர், கிறிஸ் எவன்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாருமே சும்மா கேமியோவா கொண்டு வந்து நம்மளுக்கு போர் அடிக்காம ஸ்ட்ரைட்டா சீக்ரெட் வார்ஸ்ல காமிச்சா நல்லா இருக்கும். பட் இந்த சோனி வந்து ஸ்பைடர்மேன் 4ல எனக்கு தெரிஞ்சு டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட கடைசியில கொண்டு வந்துருவாங்கன்னு தான் தோணுது. லைக் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபிலிம். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்போ அப்படியே லோக்கி பக்கம் வந்தோம்னா, டாம் ஹிடில்ஸ்டன் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு ஈவென்ட்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தார் போல இருக்கு. அங்க டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்ற கேள்விக்கு ஆமானும் சொல்லாம இல்லன்னு சொல்லாம ஃபேன்ஸ் ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ல இருக்க வச்சாரு. I don't know. And if I did, I might not be allowed to tell you. Fair enough. But I truly don't know. Marvel are correctly very protective of their information. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. Jump out of the screen. But I've seen the trailer. Looks good. Yeah. சரி, இது சும்மா வந்து ஃபேன்ஸை எக்ஸைட் பண்றதுக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைச்சா, இப்போ ரீசெண்டா ஹூலு அண்ட் டிஸ்னி பிளஸ் ஏதோ ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்ல அட்டன் பண்ணியிருந்த டாம் ஹிடில்ஸ்டனை வெரைட்டி ஆர்டிகல் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல லோக்கி எந்த கேரக்டர் கூட ஹெட் டு ஹெட் போறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்ட்டு டாம் ஹிடில்ஸ்டன் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உல்வரின் கூட லோக்கி ஹெட் டு ஹெட் போனா ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி இவர் டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில நான் வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி சஸ்ஸா தான் இருக்கு. ஒருவேளை வந்துருவாரோ? லோக்கி சீசன் 2 பார்த்த ஒரு சில பேர் லோக்கியை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. பட் அது உண்மை கிடையாது. ஏன்னா இது மல்டிவர்ஸ் சாகா. இப்போ லோக்கி காட் ஆஃப் மல்டிவர்ஸா இருக்காரு. அவர் இல்லாம நீங்க எப்படி ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரியை சொல்லுவீங்க? இப்போதைக்கு இவர் வந்து எல்லா டைம் லைன்ஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் இது இப்படியே நீடிக்க போறது இல்ல. சீக்ரெட் வார்ஸ் நெருங்க அவரோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா நழுவுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்போ கண்டிப்பா நீங்க லோக்கியை காமிச்சுதான் ஆகணும். ஸோ அவர் இல்லாம அந்த ஸ்டோரி சொல்ல முடியாது, ஒரு பெரிய பிளாட்டோல அமைஞ்சிரும். ஸோ அதனாலதான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், லோக்கி கண்டிப்பா திரும்ப வரதான் போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிஜேவை நான் சீக்ரெட் வார்ஸ்ல பார்த்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா அதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. உங்களை நான் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.